எடுத்து வச்சு. Okay, baptizo, meaning one, the Greek word and meaning baptizo now. What is baptizo in Greek? Baptizo. So baptizo, what's the Greek meaning? Meaning one, the baptizo என்னன்னா, அதாவது ஒரு காரியம் மூழ்கி திரும்பி வராதான் அந்த baptizoட meaning. So the meaning is Immersed. immersed and come out. So அந்த immerse என்று சொல்லுகிற அந்த baptism அதாவது எதுக்கும் மூழ்கி நாங்கள் வரைக்க baptismக்குள்ள போறோம். So anything when we immerse and come out, it means baptism. இதுல வந்து பைபிள்ல இங்கிலீஷ்ல இருக்கு, இதுல போடுறேன். Christian baptism is which the candidate is completely submerged under water. This practice which symbolize the believer's spiritual union with Christ's death, burial and resurrection. அப்ப இந்த மூன்று காரியங்களும் வந்து burial அதாவது immerse baptism மூழ்கி எடுக்கிற baptismத்துல வந்து இந்த மூன்று காரியம் 3 things இருக்கு. So in immersion baptism there are 3 important things. அதுல வந்து அதாவது இப்பொழுது இன்றைக்கு கிறிஸ்துவோடு வந்து நம்ம மரிக்கிறோம். அதுக்கு பிறகு வந்து burial இது பண்றோம், அடக்கம் பண்ணப்படுகிறோம். பேருந்து வந்து அவரோட நாம கூட எழுப்புறோம். So we are dying with Christ when we are going down in the water. It symbolizes that we are dying with Christ, and when we are coming out of the water, it symbolizes that we are rising with Christ. So இந்த baptism வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. So it's not a small matter. இது ஒரு ரிச்சுவல், ஒரு சடங்கு சம்பந்தப்பட்ட காரியம் இல்லை. It's not a ritual. இது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட சம்பந்தப்பட்ட காரியம், ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட, அதாவது ஆவிக்குரிய விளக்கத்தோட சம்பந்தப்பட்ட காரியம். And we have to do it with a spiritual understanding what it actually represents. அப்ப இந்த காரியம் வந்து நாங்கள் வந்து ஸ்கிப் பண்ணி போக கூடாது, கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு காரியமா இருக்குது. Now we cannot skip this. அப்ப நாங்கள் பேப்டிசம் என்று சொல்லிக்க வந்து ஒப்பீனேஜ்படும் அது ஒரு முழுக்கு ஞானஸ்நானம். So whenever the Bible refers baptism, it refers the immersed baptism. அப்ப முழுக்கு ஞானஸ்நானம் பண்ணிக்க வந்து நாங்கள் வந்து அதுல காரியம் என்னன்னு சொல்றது, மூன்று காரியம் நடக்குது. நம்ம வந்து Matthew chapter 3 verse வாசிக்கிறோம். அதுல இயேசு அதாவது பேப்டிசத்துக்கு போற யோவான் ஸ்நானகர், அதாவது ஜீசஸ் டைம்ல வந்து இந்த பேப்டிசம் ரிபெண்டன்ஸ், அதாவது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற பேப்டிசம் தான் அந்த வாட்டர் பேப்டிசம் குறைக்குது. அதான் அந்த இமர்ஸ் பேப்டிசம் அவர் செய்வது. ஜேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தார். So in Jesus' time, Jesus is going to John and he's saying, Jesus said, Matthew 3:15, Jesus replied, when Jesus went to John, Jesus refused to give him the baptism because he said he is greater than him. So Jesus replied to John saying, let it be now. So it is proper for us to do this to fulfill all righteousness. Then John consented. Okay, தர்ஷினி இங்கே பார்க்கலாம்னா அப்ப இந்த பேப்டிசத்துல வந்து இதுல என்ன நடக்குதுன்னு சொன்னா நீதிக்கான ஒரு காரியம், ரைச்சஸ்னஸ்க்கான ஒரு காரியம் இங்க நடக்குது. முதலாவது ஃபர்ஸ்ட் வந்து ரைச்சஸ்னஸ், நீதிக்கான ஒரு காரியம் கடவுள் அதை செய்கிறார், நிறைவேற்றுகிறார். அதாவது நீதிக்கான காரியம்னு சொல்றீங்க, ஒன்றை வந்து நிறைவேற்றுவது, நீதியை நிறைவேற்றுவதற்கான காரியம். So the first thing is that God is fulfilling the righteousness, the fulfillment we see here. அப்ப முதலாவது அவர் வந்து நீதியை நிலைநாட்டுறார், ரைச்சஸ்னஸ். So
So first is God is fulfilling the righteousness, fulfilling the righteousness. அப்ப இதுல என்னன்னு சொன்னால் முந்தைய ஓல்ட் டெஸ்டிமெண்ட் டைம்ல மோசேல இல்ல டென் கமாண்ட்மென்ட் தெரியும், 10 கட்டளைகள் தெரியும் இல்ல. அந்த 10 கட்டளைகளும் வந்து அடிஷனலாக எல்லாமா சேர்ந்து 613 கண்டிஷன்ஸ் இருக்குது, கமாண்ட்ஸ் இருக்குது, laws இருக்குது. So in the Old Testament God gave through Moses 613 commands. அப்ப இந்த righteous God வந்து என்ன செய்யறாருன்னா அந்த ஓல்ட் டெஸ்டிமெண்ட்ல இருக்கிற 613, அதாவது நீங்க 4 புக்ஸ் வந்து தோராக இருக்கிறது, ஓல்ட் டெஸ்டிமெண்ட்ல இருக்கிற 4 முதல் ஜெனிசிஸை விட்டு பேந்து வர 4 வந்து இந்த 613 காரியங்களை குறித்து சொல்லப்படுது. So in Torah there is apart from Genesis, the other 4 books, it contains the 613 laws. அப்ப இந்த லோவில கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு காரியங்களையும் அவர் நீதிக்கு கொண்டு வர வேண்டும். So all those the commandments that God gave in those 4 books had to be fulfilled. அந்த லோ வந்து நீதிக்கு கொண்டு வரணும். He has to bring it to the law. அந்த பழைய டெஸ்டிமனில சொல்லப்பட்ட அந்த லோவை அவர் வந்து நீதியில நிலைநாட்ட வேண்டும், அந்த ரைச்சஸ்னஸ்க்கு கொண்டு வர வேண்டும். So God has to bring those 613 commands into righteousness. It has to be fulfilled. Yeah, but a clear, very important ஆன காரியம் இது. 613 613 also less or more, ஆனால் biblical scholars now இதன்படி 613 அந்த law, all law, மோசே கொடுக்கப்பட்ட law. So 613 commands God gave through Moses. அப்ப இது என்னவென்றால் அவர் வந்து இந்த லோ வந்து கொடுத்த நோக்கம் என்னன்னு தெரியுமா? Do you know why God gave them the law? இந்த லோ கொடுக்காமல் ஜட்மென்ட்க்கு கொண்டு வர இயலாது. Without giving the law, God cannot bring them to judge. அப்ப இந்த லோவில வந்து அவர் என்ன செய்யறாங்கன்னா லோவை கொடுத்த மோசேக்கு 3500 இயர்ஸ்க்கு முன்னாடி கொடுக்கிறார், 2000 இயர்ஸ் முன்னாடி ஜீசஸ் வராரு இந்த பூமிக்கு. So God gave the law to Moses 3500 years ago and Jesus came 2025 years ago. ஜீசஸ் அதுக்கப்புற இதுல அப்ப என்ன சொல்றாருன்னா லோ கொடுத்தாச்சு, நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் சொன்ன மாதிரி நீதியில நிலைநாட்ட ஜட்மெண்ட், அதாவது அவர் வந்து இந்த நீதிக்குள்ள நடத்த வேண்டும். அப்ப எல்லா பாவங்களையும் நீதியை பிரீச் பண்ணிக்க, லோவை பிரீச் பண்ணிக்க பாவத்தில் விடுகிறோம். So when God gave all that commands, and then whenever people fail to keep the commands, it becomes they are sin, and they are breaking the commands. So it has to be corrected. Yes. When one of the curses கொண்டு வருது Old Testament படி. That unfulfillment is bringing them to curse. அப்ப இந்த லோவை வந்து இவர் என்னைக்கு ஃபுல்ஃபில் பண்ணணும். அப்ப முதலாவது ரைச்சஸ் ஆன முதல் காரியம் செய்யணும், பெர்ஃபெக்டான ஒரு இடத்துக்கு வந்து நிற்கிறார். இவர் தான் அதை முடிக்க போறார். ஏனால் லோவின்படி ஃபாலோ பண்ணாமல் ஒருத்தரும் நீதிமானார்கள் படையில்லை. So nobody became righteous by following the law. So அப்ப இந்த நீதி வந்து நிலைநாட்டப்படுறதுக்கு கிறிஸ்துவார் என்ன செய்யறாருன்னா அந்த சின் அவலத்தை வந்து அந்த ஓல்ட் லோவில் சொல்லப்பட்ட அந்த லோ 613 லோ அதை விட கூடுதலானது எல்லாத்தையும் தனது பாடியில் எடுக்கிறார். So Jesus is all those the people who couldn't keep that law, that sin, that curse, everything, Jesus took it on him. அப்ப இந்த இடத்துல அவர் உள்ளுக்குள்ள தனக்கு எடுத்துக்கொள்றீங்க. அதுல வந்து குருசிஃபிகேஷன்ல வார அந்த அதாவது நீதிக்கு நிலைநாட்ட தனக்கு இருந்த பழைய காரியங்களை கொண்டு வந்து அவங்க லோக வந்த சின்ன 614 அல்லது அதை விட மேல எல்லாத்தையும் தனக்கு கொண்டு வர குருசிஃபிகேஷனுக்காக. So God is bringing all that judgment and the punishment, more than 613 commands, everything is coming to Jesus on crucifixion. அப்ப இந்த காரியம் அவர் செய்யறது நீதியை நிலைநாட்டுற காரியம் தான். அதாவது
மீட்பு 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 வந்து ரிடம்ஷன். சாரி, மீட்புன்றது வந்து ரிடம்ஷன் வந்து நீங்க நிலைநாட்டுவது. அவர் அதுக்குள்ள செய்த காரியம் தான் கிறிஸ்துவர்களுக்காக தேவர்களுக்காக செய்தது ரிடம்ஷன், மீட்பு. So God redeemed us from all that curse and the sin. அவர் தனக்குள்ள எல்லாத்தையும் எடுத்தபடியால் அது சிலுவையில குருசிஃபை பண்றார். குருசிஃபிகேஷனை கொடுக்குறார், அந்த பாடியை ஃப்ளஷை கொடுக்குறார். ஜட்மெண்ட்டுக்குள்ள வந்து பாவம் உள்வாங்கப்படுது. அதாவது பாவம் வந்து பலியாகிறது நடக்குது. பாவம்